இன்றைக்கி நம்ம 2 டிஷ் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பரோட்டா, இன்னொன்று பரோட்டாக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய சால்னா. சால்னாவில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ண போகிறோம். தேங்காய் போட்டு சால்னா, தேங்காய் போடாத சால்னா ரெண்டுமே பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் அந்த டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சால்னாக்கு பார்த்தீங்கன்னா மசாலா தான் ரொம்ப முக்கியம். அந்த மசாலாவில் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுன்றது மாறும். இப்போ நம்ம ஃபஸ்ட் அந்த மசாலாவை அரைச்சிப்போம். மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார், ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டை, இலை, 2லேருந்து 3 கிராம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய், அதுவும் 2லேருந்து 3 ஏலக்காய் போதும். கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை தான். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் காய்ந்த கொத்தமல்லி, மிளகு கொஞ்சம், அப்புறம் முந்திரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டும் பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வரும். இதை ஃப்ரை பண்ணாமல் நார்மலாக மிக்சியில் இதுமாரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது கூட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி. இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம தனியாக அரைக்க போகிறதில்ல, இதிலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இதை நீங்கள் ஆட் பண்ணி ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம குருமா வச்சிடலாம். ஒரு தவாவில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் கார்ன் ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எதுக்காகனா செரிமானத்தை தூண்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே குருமாவில் போடுற மாதிரியே பட்டை, இலை, கிராம்பு அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் அரிஞ்சிருக்க ஒரு முழு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட சாப்பாடுன்றது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரௌனிஷாக ஆகிற அளவில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சின்ன சின்னதாக பொடுசாக நறுக்குனது ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வந்து மாற்றி கூட பண்ணலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதை வதக்குனதுக்கப்புறமா கூட நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும், வதங்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா சுண்டி வந்துடுச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு வதக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமே இந்த மசாலா போட்டு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் சால்னா டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான் வந்து டேஸ்ட்டே கொடுக்குது. இது வதக்கிற முறையில் தான் வந்து டேஸ்ட்டுன்றது இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்குங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய், அப்படி இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவில் தண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இல்லைன்னா அடி பிடிக்கும். அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த மசாலாலாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கும், எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால. நமக்கு எண்ணெய் அதிகமாக வேண்டான்றதுனால தண்ணி ஊற்றி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்லா இதுவே சுண்டி எண்ணெய் வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சில்லி பவுடர், அப்புறமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், சிக்கன் மசாலா, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இது உங்களுக்கு இல்லை ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி வேணால் தெளித்த மாதிரி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். வெங்காயம் கூட இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலந்தாச்சு, அடி பிடிக்கலை, அதனால் நம்ம கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கி ஆயில் கூட பிரிகிற அளவில் இருக்குது. இந்த எண்ணெய் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து உங்களுக்கு எண்ணெய் மேலே நிற்கும். கடைசியாக நீங்கள் எண்ணெய் எதுவுமே ஊற்றவே வேண்டாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிருக்க எண்ணெய் மட்டும்தான், அதுக்கப்புறம் எண்ணெயே ஊற்ற வேண்டாம். இப்போ வந்து குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம தண்ணி ஊற்றுனதுமே நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வதக்கினாலே போதும், எண்ணெய் மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 300 கிராம் போன் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அந்த சிக்கன் போட்டு நல்லா வேகட்டும். இது இப்போ கொதிக்கட்டும். இது குருமா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பரோட்டாக்கான மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் 4 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 11 பரோட்டா எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பரோட்டா தான். 4 கப் மாவுக்கு 11 பரோட்டா கிடச்சிது. இந்த மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் வந்து வெள்ளை சர்க்கரை, அது வந்து கலர் கொடுக்கறதுக்காக.
அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. எல்லா மாவுலுமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பசைய வேணாம். கையில் ஒட்டி வர பதத்தில் நீங்கள் பசைஞ்சாலே போதும். ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இழுத்து லேயர் மாதிரி வரதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி நல்லா பசைஞ்சிக்கலாம். இப்போ பசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு, கையில் ஒட்டி வர மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி துணி இல்லை காடா துணி வெள்ளை துணி எதுனாலும் பரவாயில்ல, அதை நினச்சிக்கோங்க. அது ஈரமாக எடுத்து இதை மூடி வைங்க. இது மேலே எதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறோம் அப்படின்னா நம்ம மூடி வைக்க போகிறோம்ல, அப்போ மேல் மாவுலாம் காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அந்த துணியும் நினைக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதோட ஈரத்தன்மை இதில் ஒட்டிக்கிட்டே இருந்து மேல் மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஈரத்துணியை மூடி வைக்கிறோம். இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா தேங்காய் போடாத குருமா உங்களுக்கு ரெடி. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம சால்னா பண்ண போகிறதுனால தேங்காய் போட போகிறோம். ஒரு மூடி தேங்காய், அதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அந்த மசாலா பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு குருமா வேணுமோ தண்ணி அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சால்னா ரெடி. இதில் வந்து நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கிடச்சிங்கன்னா புதினா கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு புதினா கிடைக்கல, அதனால் நான் புதினா ஆட் பண்ணல. புதினா ஆட் பண்ணுறதை நீங்கள் ஃபஸ்ட்டே வெங்காயம் வதக்கும் போதே ஆட் பண்ணிங்கன்னா அதோடய வாசனை டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கான சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரோட்டாக்காக நம்ம பசஞ்சு வச்சிருந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸு. போன தட்டி நம்ம மூடி வச்சப்போ நல்லா கையில் ஒட்டி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை. இப்போ வந்து நம்ம மாவை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாவை வந்து அதில் போட்டு நல்லா இழுத்து இழுத்து விட்டு சுருட்டிக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லேயர்ன்றது ரொம்ப மெலிசாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் செய்கிறது வேறு, கடையில் செய்கிறது வேறு. வீட்டில் இந்த மாதிரி யார் வேணாலுமே பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து பரோட்டா வந்து எனக்கு ஒழுங்காகவே வராது அதுமாரி நினைப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆட் பண்ணலை. மைதா மாவு, உப்பு, கொஞ்சமாக ஜீனி, அதை தவிர வேறு எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா வந்து உப்பி கடையில் வாங்குற மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வருதில்ல, இதில் வந்து லைட்டாக திரும்ப எண்ணெய் ஊற்றிட்டு, இந்த எண்ணெய் எதுக்காகனா காயாமலும் நல்லா நமக்கு லேயர் மெலிசாக வர்றதுக்காக தான் அப்பப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். இதை வந்து நல்லா தட்டிட்டு ஈக்குவலோ இல்லை எப்படி வேணாலுமே நீங்கள் பிரிச்சுக்கலாம். நான் வந்து கையில் ஃபுல்லாக வச்சுக்க முடியாதுன்றதுக்காக நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மாவு நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் நல்லா இந்த மாதிரி சுருட்டி எடுக்கும்போது நமக்கு அந்த வெடிப்பு எதுவுமே இல்லாமல் நமக்கு அழகாக கிடைக்கும். இந்தமாரி கிடைக்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பரோட்டா இழுக்கும்போது மாவு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா வீசுவாங்க. அந்தமாரி வீசுறதுக்கு உங்களுக்கு வரலை அப்படின்னு நீங்கள் சப்பாத்தி கட்டையிலே அழகாக போடலாம். இந்த மாதிரி எல்லா மாவுமே பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவுமே நான் இந்தமாரி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு நல்ல மார்பிள் இல்லை டைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு இந்த மாவு வந்து நான் சப்பாத்தி கட்டையில் தான் இப்போ பரோட்டான்றது போட போகிறேன். நம்ம வீசி போட போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டையிலே நல்லா இழுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முனையை மட்டும் நல்லா இழுத்துகிட்டே போயிடுங்க மெலிசாக. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு மெலிசாக வருதுன்னு. பிஞ்சுதுன்னா கவலைப்படாதீங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி பசைஞ்சிருக்கிறதுனால ஒட்டாமல் தான் வரும், கீழேயும் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மெலிசாக வருதுன்னு. ஒரு லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் இழுத்துகிட்டே வரும்போது நம்ம வீசும்போது எந்த அளவுக்கு பெருசாக கிடைக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு மெலிசாவும் எந்த அளவுக்கு நீட்டாகவும் எடுத்துருக்கோன்னு. இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி மெலிசாக எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம சுற்றிக்கலாம். இப்போ சுற்றி பரோட்டாவை போட்டு அடுப்பில் போட்டு எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப மெலிசாக வேணும்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையிலே கூட திரும்ப நீங்கள் தேய்ச்சிக்கலாம். எப்படி நீங்கள் போட்டிங்கனாலுமே அந்த லேயர்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தவாவில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம்.
எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து கலர் மாறிடும், உள்ளே வந்து வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சிருந்த பரோட்டாவெல்லாம் இதில் போட்டிருப்போம். எண்ணெயும் ரொம்ப நம்ம கடையில் ஊற்றுற மாதிரி அந்த அளவுக்கு வீசெல்லாம் வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எதனாலனா இந்த சைடு மேலே எல்லாம் வேகிறதுக்காக திரும்ப நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதிலே வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு திரும்ப இதேமாரி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். அதுக்கு மேலே எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதேமாரி நீங்கள் வீட்டில் பரோட்டா போட்டிருக்கீங்களா? பரோட்டா நீங்கள் வீசி போடுவீங்களா, இல்லை சப்பாத்தி கட்டையிலே தேய்ச்சி போடுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலுமே சொல்லுங்கள். பரோட்டா நல்லா லேயராக வரதுக்கு நம்ம அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த பரோட்டாவை எடுத்ததுக்கப்புறமா சூட்டோடய இந்தமாதிரி அடிச்சிடணும். ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பரோட்டா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. லேயரும் கூட பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, நல்லாவே தெரியுது பாருங்கள். லேயர்ஸ்லாம் வந்திருக்குது, மெலிசாவே தான் இருக்கும். பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் அண்ட் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.